ஹாய் கைஸ், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹெல்த்தியான அண்ட் ஈஸியான ஒரு வெயிட் கெயின் கொடுக்கக்கூடிய பேபிஸோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வித்தின் 10 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சம்பா அவல் இருக்குது இல்லையா, அதாவது ரெட் அரிசியோட அவல் எடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஒயிட் அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 டீஸ்பூன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து 2-3 தடவை அவல் வாஷ் பண்ணணும். அதில் டஸ்ட்டு நிறைய இதெல்லாம் இருக்கும். அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஊற வைக்கணும். இப்போ நல்லா 2-3 தடவை நான் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் அதுக்கு அடுத்தது ஒரு 1.5 பேரிச்சம்பழம். உங்கள் பேபிஸ் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பேபியோடதுக்காக, அது 1.5 வயசில் ஒரு பேபிக்கான குவான்டிட்டி தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 ட்ரை கிரேப்ஸ் இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணி இதை ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 1 இயருக்கு அப்புறமா தான் கவு மில்க் ஆட் பண்ணணும். 6 மந்த்லேருந்து இந்த ரெசிபி கொடுக்கலாம். 6 மந்த் பேபிஸ்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மதர்ஸ் மில்க் இல்லைன்னா ஃபார்முலா மில்க் தான் கொடுக்கணும். தயவுசெய்து கவு மில்க்ஸ் கொடுத்துறாதீங்க, ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது 10 மினிட்ஸ் சோக் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் ஒரு பனானா எடுத்துக்கலாம். இந்த பனானா நீங்கள் எந்த பனானா வேணால் எடுத்துக்கலாம். எப்பயும் போல் நான் செவ்வாழை எடுத்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதை சின்ன சின்ன ஸ்லைஸாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த அவல், பேரிச்சம்பழம், திராட்சையெல்லாம் ஊறி மில்கில் நல்லா சோக்காக இருக்குது. அதை எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு 2 சொத்து விட்டிங்கன்னா போதும். ரொம்ப திரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திரியாக இருந்தால் பேபிஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் பட் திக்காக இருக்குது. இப்படி இந்த மாதிரி திக்காக இருந்தால் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் ஒரு சொத்து விட்டுக்கலாம், இல்லை மில்க்கு கூட ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த பேபிஸ் வந்து நல்ல அண்டர் வெயிட்டில் இருக்க பேபிக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்த்தி வெயிட் கெயின் கொடுக்கும். நீங்கள் வெயிட் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது டெய்லியுமே கொடுக்கலாம். 1 இயருக்கு மேலே இது வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.